ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம எங்கே போறோம்னா, ஆலமன் ஆஃப் கேவ் போறோம். அது இங்கேருந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் வரும். இதோ பார்றா! சிவப்பு கலர் வண்டி அக்கா வந்து யூடியூப் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுது. பரவாயில்லையே! மல்டி டேலண்டட் பீப்பிளா இருப்பான் போல. நமக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியா பொண்ணா இருக்காது போல. ஓ! அப்பதான் தெரிஞ்சு இது சைனா பொண்ணு. ஓகே, ஓகே. பரவால்ல. நடக்கட்டும், நடக்கட்டும். பரவால்ல இந்த டிராஃபிக்ல கூட வேணும்ல. இந்த பாருங்க டிராஃபிக்கு. உங்களுக்கு எதுக்கு தந்தது? இதோ பாருங்க. ஸ்னாப். ஓகே, கடைசியில் ஆலமனா கேஃப் நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். இது பேர் தான் ஆலமனா கேஃப், த ஃபேமஸ் ஷவர்மா ரோல் கடை இந்த பெங்களூர். இது சாப்பிட்றதுக்கு வந்து எத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்க பாருங்கப்பா. அதில் நானும் ஒருத்தன் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன பண்ணுறது, கண்டென்ட் வேணும்ல, கண்டென்ட்டுக்காக தான் எல்லாமே பண்ணுறது. எல்லாம் ஒருத்தன் சிக்கன் சுட்ட சுட்ட சுடுறான், நல்லா எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெய் எத்தனை நாள் தான் தெரியலையே. வெறும் கண்டென்ட்டுக்காக தான். ஒரு வாட்டி இந்த மெனுவை பார்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு கிளியராக தெரியாது, அதுக்கு தான் நேரில் போய் வாங்குங்க. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டியாக இங்கே போடுறேன், ஓகேவா. நம்ம வாங்கினது வந்து 2 ஜம்போ கிறிஸ்பி ரோல், 2லேருந்து 250 ரூபா ஆச்சு. நானும் லைனில் நிற்கிறேன். தப்பாடுறா, அப்போயே க்யூ கூட எவ்வளோ நேரம் நிற்கிது பாருங்க. கடைசியில் நம்மளோட டைம் வந்தாச்சு. நம்ம டிக்கெட் வச்சு டேபிள் தொடச்சி நல்லா ஹைஜீனாக பண்ணுறாரு. ஓகே, ஸோ லெட்ஸ் என்ஜாய் த வியூ. கடைசியில் நம்ம ஷவர்மா ரோல் ரெடி ஆச்சு. இந்த பர்றா என்னையா இப்படி சுற்றுற? ஐயோ ஐயோ. ஓகே, ஒன்று சுற்றிட்டான், இன்னொன்று சுற்றணும், ஓகேவா. ஓகே, இதையும் சுற்றிட்டான். ஆனால் 2-3 மிஸ் ஆச்சு. இதுக்கு தான்ப்பா நார்த் இந்தியாக்காரன் வந்து நல்லா வேலை வாங்குறாங்க பாவம். ஆனால் அதை பர்றா 2-3 மிஸ் ஆச்சு. ஆனாலும் சரி கவர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை. நான் அந்த வீடியோ எடிட்டு அப்புறம் வீடியோ எடிட் பண்ணுறேன். இது வந்து இப்போ ஓவனில் வச்சு கொடுப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷவர்மா இருக்குது. நம்ம எப்பவுமே சாப்பிட்றோம் ஜம்போ கிறிஸ்பி ரோல், ஆனால் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும். கடைசியில் நம்ம பார்சல் கைக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மக்களை, மழை பெய்யுது வெளியில். கடைசியில் வீட்டுக்கு வந்து பாதி சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க, ஓகேவா. ஒரு வாட்டி சாப்பிட்லாம், 2 வாட்டி சாப்பிட்லாம், ஆனால் அதிகமாட்டி சாப்பிட முடியாது, ஏன்னா கொஞ்சமே சாப்பிட்டு கொமட்டும். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு please like, share and subscribe to our channel.